அந்த திங்க் லைக் அ மாங்க் அந்த புக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதில் என்னென்னா, அதில் வந்து அவர் வந்து மாங்க் ஆகணும், மாங்கை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த பர்சனோட ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சா. லைக் ஒவ்வொருத்தரும் அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எதுக்கு நீ அங்கே போகிற, அங்கே போனால் உங்களுக்கு வந்து உன்னோட ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகிடும், சேலரி எதுவுமே கிடைக்காது, நீ இவ்வளோ படிச்சுட்டு எதுக்கு போகிறேன்னு ரொம்ப வந்து அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அது இல்லை, நான் அதை பற்றி படிக்க போகணுன்னு அவங்க போயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து யாருமே திறக்காத ரொம்ப பழைய ரூமு. அந்த ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ ஒரு மோங்க அவர்கிட்ட சொல்லுவார், இந்த கண்ணாடியில் எவ்வளோ தூசி இருக்குது, ஸோ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த தூசியால் அவரோட ஃபேஸோ இல்லை யாரோட இமேஜுமே அந்த கண்ணாடியில் தெரியலை. ஸோ க்ளீன் பண்ண சொல்லும்போது க்ளீன் பண்ணுறச்சு அதில் இருக்கிற தூசி அவங்க கண்ணில் பட்டுரும். ஸோ கல்லடை பட்டுறச்ச அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளோட இமேஜும் கிளியராக தெரியுது. ஸோ அப்போ அந்த மாங்கு சொல்லும், இது மாதிரி தான் நம்ம வந்து மற்றவங்களோட பர்செப்ஷனில், மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம யாருன்னு நமக்கு இது வரைக்குமே தெரியலை. அதுதான் லைக் முன்னாடி தூசி இருந்துச்சு, கண்ணாடி இருந்துச்சுல. ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் மற்றவங்களோட பர்செப்ஷன் தான் அந்த தூசி, டஸ்டி எல்லாமே. ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணி நீங்கள் யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் உங்களோட கிளியர் இமேஜ். ஸோ எப்போவுமே வந்து உங்களோட இமேஜை மற்றவங்க டிஃபைன் பண்ண முடியாது, அது நீங்கள் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும்.